வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக ஆட்சி காலத்தில் பட்டாசு மற்றும் காலண்டர் உற்பத்தியாளர்களின் வளர்ச்சியை ஆதரிப்பதற்கும் இந்த துறைகளில் உள்ள தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்வதற்கும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசு இந்த தொழில்களை புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சிவகாசியில் உள்ள பட்டாசு மற்றும் அச்சுத்துறைகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் பேசிய பழனிசாமி 2026ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்களின் கவலைகள் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜியிடம் தெரிவிக்குமாறும் அவர் அவற்றை தனது கவனத்திற்கு கொண்டு வருவார் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற விஷயங்கள் உடனடியாக தீர்க்கப்படும் என்று பழனிசாமி உறுதியளித்தார். முன்னதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் காலண்டர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் சேர்ந்து பழனிசாமியிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சமர்ப்பித்தனர். மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் பட்டாசு தொழிலை சிவப்பு வகையிலிருந்து வெள்ளை வகைக்கு மறுவகைப்படுத்துவது அவர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். பட்டாசு உற்பத்தி துறைகளுக்கான தற்காலிக உரிமங்களை விரைவாக வழங்கவும் அவர்கள் கோரினர். கூடுதலாக தமிழ்நாடு அரசாங்க பதிவுகளில் சிலவற்றில் பட்டாசு தொழில் ஆயுத சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளதை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த துறைக்கு மிகவும் பொருத்தமான மற்றும் அதிக மரியாதையுடன் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் சட்டத்தை திருத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் பழனிசாமியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சங்கமும் காலண்டர்கள் மற்றும் பிற காகித அடிப்படையிலான தயாரிப்புகள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. இந்த துறையின் வளர்ச்சியை ஆதரிக்கும் வகையில் தற்போதைய 18%இலிருந்து 12% ஆகஸ்ட் விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.